சரி ஹரிவர்ஷன், உங்களை இங்க யாரு கூட்டிட்டு வந்தாங்க? அம்மா அப்பா. சரி, இவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு பிரிஸ்கான ஒரு பையனா இருக்கீங்க. காலைல என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டீங்களா? சரி, எவ்வளவு சாப்பிட்டீங்க? நிறைய சாப்பிட்டீங்களா? ஆமா. சரி, பிள்ளையோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா பாட்டி. சரி, உங்களுக்கு இதுல யாரை ரொம்ப பிடிக்குமா? எங்க அப்பாவும் அம்மாவும். அப்பாவையும் அம்மாவையும் பிடிக்குமா? சரி, நம்ம ஹரிவர்ஷனுக்கு பிடிச்ச அந்த அப்பா அம்மாவோட பேர் என்ன? சுரேஷ், கவிதா. உங்க வீட்டுல பாட்டி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, பாட்டியோட பேரும் அவங்கள உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். எங்க பாட்டியோட பெயர் ஈஸ்வர வடிவு. அவியல் எனக்கு பிடிக்கிறோம்ல. எங்க பாட்டி என் கூட விளையாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு எல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க. இப்போ வந்து நம்ம பாட்டி சொல்லி தந்த ஒரு பாட்டையும் இல்லை பாடணும், அதே மாதிரி பிளஸ் ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல, அங்க வந்து சொல்லி தந்த பாட்டையும் பாடணும். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறீங்க? ஒரு பாட்டு பாட போறேன். பாடுங்க கேட்கலாம். கும்மியடி பெண்ணு கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட்ட கும்மியடி, நமது இன்னல் போனதடி, நெஞ்சம் நெகிழ்ந்த கும்மியடி, பாவலர் புகழ்ந்து பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்த விளையும் பூமியடி, புகழ் ஆரம்பம் கொண்ட தேசமடி, அறிவியல் சிறந்த தேசமடி, நல்ல அறிஞர் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயா போற்றிடடி, உன் கண்ணை போல காட்டிடடி. நம்ம தாய் நாட்டை பிள்ளைக்கு எவ்வளவு பிடிக்கும்? நல்லா பிடிக்கும். சரி, நம்ம நாட்டுக்காக பிள்ளை வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணுவேன். அப்படியா? சரி, ஓகேமா. பாட்டி வந்து பிள்ளைக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு வந்து சொல்ல முடியுமா? விடுகதை சொல்லி தந்ததை சொல்லலாமா? விடுகதை சொல்லி வந்திருக்காங்களா? சரி, விடுகதையை வந்து நீங்களே சொல்லி அதுக்கு ஆன்சரும் பண்ண போறீங்களா? ஆமா. சரி, சொல்லுங்க கேட்கலாம். வட்டமா இருந்திடுவேன், உண்ணுவதற்கு என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்ணுவதில்லை, நான் யார்? யாரு? நீங்களே சொல்லுங்க. தட்டு. ஓ, அப்படியா? சூப்பர். அடுத்து. உயரமா இருந்திடுவேன், பச்சை ஆடை உடுத்திடுப்பேன், குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன், நான் யார்? மலை. நீல நிறமாய் தோன்றிடுவேன், ஓயாமல் அலைந்திடுவேன், தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன், நான் யார்? கடல். நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன், நான் யார்? இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிருக்கீங்களா? நான் ஆன்சர் சொல்லணுமா? என்னவா இருக்கும்? கண்ணாடி. கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த விடுகதை என்ன? தரையிலே ஊர்ந்திடுவேன், வானத்திலே பறந்திடுவேன், கடலை தாண்டிடுவேன், மக்களை சுமந்து செல்வேன், நான் யார்? விமானம். வாவ், சூப்பர். அழகான விடுகதையை வந்து உங்க பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ப்ரோக்ராம்லயும் சொல்லியாச்சு. சரி ஸ்ரீவர்ஷன், செல்லக்குட்டி வந்து பெரிய பையனா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ். சரி, நீங்க வந்து போலீஸ் ஆகணும்னு ஏன் சொல்றீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன். ஒரு நாட்டுப்பற்றோட பிள்ளை வந்து இருக்கீங்க இல்லையா? நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்